Hello and welcome to Fire and Ice Health Tips. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மள நிறைய பேருக்கு சாலியா எப்படி இருக்கும் அண்ட் அதை எப்படி சமைக்கிறதுன்றது தெரியல. இன்னைக்கு நம்ம சாலியா எப்படி சமைக்கிறதுன்றது தான் பார்க்க போறோம். அண்ட் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சாலியா பார்க்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும். இத இங்கிலீஷ்ல ஹாலீம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து நான் 3/4 கப் தண்ணியில 8 hours ஊற வச்சிருந்தேன். தண்ணியில ஊறினதுக்கு அப்புறம் இது பெருசாகி பார்க்கிறதுக்கு இப்படி இருக்கும். பேன்ல ஊற வச்சிருக்க சாலியாவை தண்ணியோட சேர்த்து நம்ம ஊத்திடலாம். சாலியாவை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்துடுச்சுன்னா கசப்பா ஆயிடும். ஹாலீம் சீட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சாலியால நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம், விட்டமின், அயன், ஃபாலிக் ஆசிட், புரோட்டீன் அண்ட் ஃபைபரும் இதெல்லாம் இருக்கு. சாலியா நம்மளோட இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாலியா நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ்னால நம்மளோட பசியை குறைக்குது. சாலியா சாப்பிட்டதும் நம்மளுக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். சோ நம்ம கம்மியா சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாம சாலியால கொழுப்பு சத்து கம்மியாவே இருக்கு. இப்போ இதுல 1 கப் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட அயன் ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுனால அனிமியாவை கியூர் பண்றதுக்கும் இந்த சாலியா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சாலியா பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. எஸ்பெஷலி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெண்கள் இதை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இதுல ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதுனால irregular பீரியட்ஸ் இருக்க பெண்கள் இதை சாப்பிடும்போது menstrual சைக்கிள் ரெகுலேட் ஆகுது. சுகர் இருக்கவங்களும் சாலியா எடுத்துக்கும் போது சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கேன்சர்ல இருந்தும் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது. பால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க சாலியாவை எல்லாருமே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா இல்ல. யாரெல்லாம் சாலியாவை எடுத்துக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சியோட ஸ்டார்டிங் பீரியட்ல சாலியாவை எடுத்துக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ அடுப்ப சிம்ல வச்சுட்டு 1/4 கப் சுகரை இதுல ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கம்மியா வேணும்னு நினைக்கிறவங்க கம்மியாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கவங்களும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த சாலியாவை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இதுல நான் 1 முட்டை ஆட் பண்றேன். ஏக்கு ஊத்துன உடனேவே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இத ஒரு 2 minutes லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு ஈஸியா சிம்பிளா நம்ம சாலியா சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இத நம்ம சூடாவும் சாப்பிடலாம். அப்படி இல்லனா ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு சாப்பிடலாம். இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். Thanks for watching Fire and Ice.